நாட்டின் முதல் வந்தே பாரத் சரக்கு ரயில் மத்திய பிரதேச மாநிலம் கதிரு மஹ்பூ இடையே மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் வெற்றிகரமாக இயக்கி சோதனை செய்யப்பட்டது. சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தயாரிக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயில்களுக்கு பயணிகளிடம் வரவேற்பு கிடைத்து வருகிறது. இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்தே பாரத் பார்சல் ரயில் தயாரிப்பு பணிகள் நிறைவு பெற்றன. மொத்தம் 16 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகம் செல்லும் திறன் கொண்டது. உணவுப் பொருட்கள் பதப்படுத்தும் வசதி, பொருட்களை பாதுகாப்பாக கையாளும் வசதிகள் இதில் உள்ளன. நாட்டின் முதல் வந்தே பாரத் சரக்கு ரயில் மத்திய பிரதேசத்தில் கதிரு மஹ்பூ இடையே கடந்த சில வாரங்களாக இயக்கி சோதனை நடத்தப்பட்டது. எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மருந்துகள் போன்ற அதிக மதிப்புள்ள பொருட்களை கொண்டு செல்வதற்காகவே இந்த பிரத்யேக ரயில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சரக்குகளை கொண்டு செல்ல தனி அதிவேக ரயில்கள் வருவதால் பயணிகள் ரயில்களில் உள்ள பார்சல் பெட்டிகளின் சுமை குறையும். இதனால் பிளாட்பார்ம்களில் சரக்குகளை ஏற்றும்போது ஏற்படும் நெரிசல் தவிர்க்கப்படும். அதே சமயம் முக்கியமான பார்சல்கள் முன்பை விட மிக விரைவாக இலக்கை சென்றடையும். சரக்கு போக்குவரத்து துறையை நவீனப்படுத்துவதே இப்போது ரயிலின் முக்கிய இலக்காக உள்ளது. வந்தே பாரத் சரக்கு ரயில்களின் அதிவேக சோதனைகள் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் சீரிப்பாயும் திறன் கொண்டவை. இதில் தானியங்கி கதவுகள் மற்றும் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் வசதி கொண்ட கண்டெய்னர்களும் உள்ளது. இது கடல் உணவுகள் மற்றும் மருந்து பொருட்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல மிகவும் அவசியம். இ-காமர்ஸ் நிறுவனங்களும் மெட்ரோ நகரங்களுக்கு இடையே டெலிவரி நேரத்தை குறைக்க இந்த ரயிலை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். இந்த வேகம் சாலை போக்குவரத்துக்கு பெரிய சவாலாக அமையும். இந்த திட்டத்தில் சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை அதாவது ஐசிஎஃப் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏற்கனவே உள்ள வந்தே பாரத் ரயில்களின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே இந்த சரக்கு ரயில்களை என்ஜினியர்கள் உருவாக்கியுள்ளனர். இத்தகைய நவீன தயாரிப்புகளில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. இதன் மூலம் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் போன்ற தொழில் நகரங்கள் வட இந்திய சந்தைகளுடன் மிக எளிதாக இணைக்கப்படும். இது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் தொழில்முறை விநியோகச் சங்கிலியை வலுப்படுத்தும். முதற்கட்டமாக டெல்லி மும்பை இடையே இந்த சேவை தொடங்கப்படலாம் என தெரிகிறது. இந்திய ரயில்வே உள்கட்டமைப்பை நவீனப்படுத்தி வரும் நிலையில் இந்த சரக்கு ரயில் சோதனைகள் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கமாகும். வேகமான மற்றும் திறமையான போக்குவரத்து நெட்வொர்க்கை உருவாக்கும் இந்தியாவின் கனவை இது நனவாக்கும்.